நம்ம லெசன் 65ல் இருக்கோம். ஸோ ஜாவா.நெட் பேக்கேஜ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த லெசனில். ஸோ ஜாவா.நெட் பேக்கேஜ் நீங்கள் ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. பேசிக்காக வந்து என்ன இதில் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இப்போ நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டரில் கம்யூனிகேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. 2 கம்ப்யூட்டர் நீங்கள் வச்சுருக்கீங்க. 2 கம்ப்யூட்டரும் ஒரு நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஐபி அட்ரஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்குன்னா அந்த 2 கம்ப்யூட்டருக்கும் ஐபி அட்ரஸ் இருக்கும். அந்த 2 ஐபி அட்ரஸையும் வச்சு அதுக்குள்ளே எல்லா கம்ப்யூட்டருக்குள்ளேயும் போர்ட்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ ஆல் கம்ப்யூட்டர்ஸ் வில் ஹேவ் போர்ட். ஸோ அந்த போர்ட் வந்து 1லேருந்து 65, 535 வரைக்கும் அந்த போர்ட் இருக்கும். ஸோ இந்த ஏதாவது ஒரு போர்ட்டில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா சாக்கெட் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணலாம். ஸோ சாக்கெட்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணலாம். சாக்கெட்டில் 2 விதம் இருக்குது. சர்வர் சாக்கெட்டுன்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து நார்மல் சாக்கெட்டுன்னு சொல்லுவோம். சாக்கெட்டுன்னு இருக்குது. ஸோ சாக்கெட் வந்து என்ன பண்ணுன்னா it will get created in an IP address in your machine and it will be opened in a port. ஸோ ஒரு சாக்கெட்டை வந்து சர்வர் சாக்கெட்டில் நீங்கள் வந்து சொல்லலாம், இந்த ஐபி அட்ரஸில் இந்த போர்ட்டில் வந்து ஓப்பன் பண்ண அப்படின்னு. ஏன்னா ஒரு மிஷினில் மோர் தென் ஒன் ஐபி அட்ரஸ் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சொல்லலாம், இந்த ஐபி அட்ரஸில் இந்த போர்ட்டில் வந்து சர்வர் சாக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம். கிளைண்ட் சாக்கெட் என்ன பண்ணலான்னா, இட் கேன் கம் அண்ட் கனெக்ட் வித் திஸ் பர்டிகுலர் சர்வர் சாக்கெட் ஆன் தி கரஸ்பாண்டிங் போர்ட் நம்பர் அண்ட் தென் இட் கேன் டூ ஐஓ. ஸோ ஐஓனா இன்புட் அண்ட் அவுட்புட் வந்து பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து கிளைண்ட் சாக்கெட். கிளைண்ட் சாக்கெட்னு கிளாஸ் கிடையாது, சாக்கெட் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இப்படி தான் வந்து எல்லா வெப் சர்வர் எல்லாமே இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம குயிக்காக ஒரு டயக்ராம் பார்க்கலாம். ஸோ கூகுள் இமேஜஸில் போய் ஒரு டயக்ராம் பார்த்துலாம், வெப் சர்வர் டயக்ராம். ஸோ இங்கே வெப் சர்வர்னு இருக்கு இல்லையா? வெப் சர்வர் என்ன, இட்ஸ் அ சாக்கெட்டு. அது சர்வர் சாக்கெட்டு, அது ஒரு போர்ட்டில் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ நீங்கள் டாம்கேட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, டாம்கேட்டுக்குள்ளே என்ன இருக்குது, ஒரு சாக்கெட் தான் இருக்குது. அது வந்து ஒரு போர்ட்டில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ டாம்கேட்டோட டிஃபால்ட் போர்ட் வந்து 8080. இப்போ ப்ரௌசர் வந்து என்ன பண்ணுதுன்னா, இட் இஸ் ஆக்சுவலி மேக்கிங் ஏ சாக்கெட் கனெக்ஷன். நீங்கள் ப்ரௌசரில் ஐபி அட்ரஸ் கொடுத்துட்றீங்க. சரி, இப்போ வந்து லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு கொடுக்குறீங்க, இல்லைனா ebay.com, paypal.com அந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா? ஸோ அந்த ebay.com, paypal.comக்குலாம் ஐபி அட்ரஸ் இருக்கும். அந்த ஐபி அட்ரஸை தான் ப்ரௌசர் வந்து கனெக்ட் பண்ணுது. எப்படி கனெக்ட் பண்ணுது? ப்ரௌசர் வில் மேக் ஏ சாக்கெட் கனெக்ஷன் அண்ட் ப்ரௌசர்லேருந்து ஏதாவது இன்புட் வருதுன்னா அந்த சாக்கெட் கனெக்ஷனில் ரைட் பண்ணோம். ஸோ வெப் சர்வர் அதை ரீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி வெப் சர்வர் வில் சென்ட் பேக் ஆர் ரைட் பேக் டு தி சாக்கெட் அண்ட் தட் வில் பி டேக்கன் பை தி ப்ரௌசர் வில் ஷோ. ப்ரௌசர் வந்து ஸ்க்ரீனில் வந்து அதை வந்து காமிக்குது. ரைட், டிபிக்கல் வெப் சர்வர் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகுது இல்லையா? ஸோ எந்த டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் கூட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணுன்னா கண்டிப்பாக சாக்கெட்டுன்னு ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ணணும். 2 சிஸ்டம் கம்யூனிகேட் பண்ணதுனாலே சாக்கெட்டுன்னு ஒன்று இருக்கணும். ஸோ அந்த சாக்கெட்டுக்குள்ளே ஒரு போர்ட், அந்த சாக்கெட் வந்து ஒரு போர்ட்டில் ரன் ஆகும். அந்த போர்ட் வழியாக தான் நம்ம கம்யூனிகேஷன் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஜாவா.நெட் பேக்கேஜில் கிளாஸஸ் இருக்குது. இந்த கிளாஸஸை வச்சு நீங்கள் சர்வர் சாக்கெட்லாம் க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஸோ கிளைண்ட் சர்வர் சிஸ்டம் வந்து நீங்கள் பில்ட் பண்ணலாம், கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து சிம்பிளாக ஒரு 2 எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்கலாம் ஜாவா.நெட்டில். ஸோ ஜாவா.நெட் பேக்கேஜ் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய கிளாஸஸ் இருக்குது. ஸோ எல்லாமே இப்போ தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ பேசிக்காக 1-2 கிளாஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ இதில் தான் இந்த சர்வர் சாக்கெட் இருக்குது பாருங்கள். இதை வச்சு வந்து நம்ம ஒரு கிளைண்ட் சர்வர் அப்ளிகேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி யூஆர்எல் வச்சு ஒரு வேலை பண்ணலாம். ஸோ யூஆர்எல் வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு யூஆர்எல்ல ஓப்பன் பண்ணி அந்த யூஆர்எல்ல இருக்க டேட்டாவை வந்து நம்ம ரீட் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒரு சின்ன அப்ளிகேஷன் எழுதலாம், ஒரு கோட் எழுதலாம். ஸோ java.com.netன்னு ஒரு பேக்கேஜ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு யூஆர்எல் எக்ஸாம்பிள்னு வச்சிடுறேன். ஸோ இதுக்குள்ளே ஒரு மெயின், ஸோ இதுக்குள்ளே ஒரு ட்ரை கேட்ச் பிளாக்கு, ஸோ இதுக்குள்ளே யூஆர்எல் க்ரியேட் பண்ணிக்கலாம். யூஆர்ஐன்னு ஒன்று இருக்குது, அது இல்லை, யூஆர்எல். ஸோ இப்போ நம்ம இபேலேருந்து நம்ம ரீட் பண்ணலாம், ebay.com. ஸோ இப்போ நம்ம ப்ரௌசரில் ebay.com போட்டோன்னு வச்சுக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி ஒரு வெப் பேஜ் வருது இல்லையா, ஸோ இந்த வெப் பேஜை தான் நம்ம வந்து ப்ரோக்ராமேட்டிக்காக ரீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு வெப் பேஜ் வருது, இந்த வெப் பேஜை தான் நம்ம இப்போ ப்ரோக்ராமேட்டிக்காக ரீட் பண்ண போகிறோம். ஸோ யூஆர்எல் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். ஸோ என்னோடய மிஷின் வந்து இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து இந்த யூஆர்எல்லை கனெக்ட் பண்ணி அங்கேருந்து டேட்டா எடுக்க போகுது. ஸோ டேட்டா எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஓப்பன் கனெக்ஷன் கால் பண்ணோம். ஓப்பன் கனெக்ஷன் வில் ரிட்டர்ன் யூஆர்எல் கனெக்ஷன். ஸோ யூஆர்எல் கனெக்ஷன் வாங்கிக்கலாம். ஓகே, அடுத்தது யூஆர்எல் கனெக்ஷன்லேருந்து ஸ்ட்ரீம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே வந்து ஸ்ட்ரீம் இருக்குது பாருங்கள், கெட் இன்புட் ஸ்ட்ரீம். ஸோ கெட் இன்புட் ஸ்ட்ரீம் வில் ரிட்டர்ன் அன் இன்புட் ஸ்ட்ரீம் ஃபார் யூ. நம்ம பஃபர்ட் இன்புட் ஸ்ட்ரீமில் வாங்கிக்கலாம். இதுக்குள்ளே எந்த இன்புட் ஸ்ட்ரீம் வேணால் இருக்கலாம் இல்லையா. ஸோ கனெக்ட்லேருந்து இன்புட் ஸ்ட்ரீம் வாங்கிக்கலாம். ஸோ வாங்கியாச்சு. ஸோ இதை நம்ம இந்த ரீடர் ரைட்டர்ஸு இது எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக நம்ம க்ளோஸ் பண்ணோம் இல்லையா, அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இதை வெளியில் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதுலேருந்து ரீட் லைன் பண்ணிக்கலாம். பஃபர் இன்புட் ஸ்ட்ரீம் தேவையில்லை, பஃபர் ரீடர் வேணும் நம்மளுக்கு. ஸோ பஃபர் ரீடரை நான் மாற்றிடுறேன், அப்போ தான் நம்ம வந்து ரீட் லைன் பண்ண முடியும். ஸோ நியூ பஃபர் ரீடர், ஒரு ரீடரை உள்ளே பாஸ் பண்ணோம். அதுக்கு இன்புட் ஸ்ட்ரீம் ரீடர்னு ஒரு லிங்க் கிளாஸ் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம இன்புட் ஸ்ட்ரீமாக பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்டரை நீங்கள் பார்க்கணும். ஸோ கம்பைலேஷன் எரர் போயிடுச்சு. ஸோ பஃபர் ரீடர் அதுக்குள்ளே அதோட கன்ஸ்ட்ரக்டரில் இன்புட் ஸ்ட்ரீம் ரீடர் யூஸ் பண்ணுறோம், அதோட கன்ஸ்ட்ரக்டரில் ஒரு இன்புட் ஸ்ட்ரீமை நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு டேரெக்டாக ரீட் லைன் வரும். ஸோ ஒரு டெம்ப் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இந்த கோடு நம்ம எழுதியிருக்கோம்னு நினைக்கிறேன் ஐஓ பேக்கேஜில். ஸோ ஒரு டெம்ப் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு இந்த டெம்ப் வேரியபிளில் நம்ம ரீட் பண்ணலாம். ஸோ பிஆர் டாட் ரீட் லைன் எது வரைக்கும் நம்ம ரீட் பண்ண போகிறோம், நாட் நல் வரைக்கும் ரீட் பண்ணுவோம். ரைட், ஸோ இங்கே வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம், டேரெக்டாக பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம எதுலேயும் ஸ்டோர்லாம் பண்ண வேணாம், டேரெக்டாக பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலி பிளாக்கில் நம்ம இதை க்ளோஸ் பண்ணோம். பிஆர் நாட் ஈக்குவல் டு நல். ஸோ க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அது மறுபடியும் ட்ரை கேட்ச் பிளாக் கேட்டுச்சுன்னா நம்ம ட்ரை கேட்ச் பிளாக் போட்டுடலாம். ரைட்டா, ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். eBay.com அக்சஸ் பண்ணி அதில் இருக்க HTML டவுன்லோட் பண்ணுதான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிடுச்சு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து eBay.com-ஓட HTML. ஸோ இது வந்து அந்த HTML டவுன்லோட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த வெப்சைட்டை வேணால் கனெக்ட் பண்ணலாம் URL வச்சு. ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி அதில் இருக்க கண்டென்ட்டை நீங்கள் வந்து ரீட் பண்ண முடியும். ப்ரோக்ராமேட்டிக்காக நம்ம பண்ணுறோம், ப்ரௌசரும் இதான் பண்ணுது ஆக்சுவலாக. ரைட், ஸோ ப்ரோக்ராமேட்டிக்காக நம்ம ஒரு யூஆர்எல்லை கனெக்ட் பண்ணி அதுலேருந்து டேட்டாவை வந்து நம்ம ரீட் பண்ணுறோம். யூஆர்எல், அதுக்கப்புறம் பஃபர் ரீடர், பஃபர் இன்புட் ஸ்ட்ரீம் ரீடர், இதை பேஸ் பண்ணி. ஸோ நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் போயிடலாம். ஸோ பேசிக்காக யூஆர்எல் என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் வில் பி சாக்கெட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சர்வர் சாக்கெட் எப்படி எழுதுகிறோன்னு பார்க்கலாம். ஸோ சர்வர் சாக்கெட், what we need to do is like first we are going to create the server socket முதல்ல கிரியேட் பண்ணுறோம். அது வந்து எந்த போர்ட்டில் நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ 10,000 போர்ட்டில் க்ரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கோட் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் சர்வர் சாக்கெட் டாட் அக்செப்ட்னு ஒரு மெத்தடை கால் பண்ணுறோம். ஸோ என்ன ஆகும்னா அக்செப்ட் மெத்தடில் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ இது அக்செப்ட் மெத்தட் எப்போ ஃபயர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கிளைண்ட் சாக்கெட் வந்து இந்த போர்ட்டில் கனெக்ட் ஆனால் அக்செப்ட் மெத்தட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். So that will return the client socket for you. So the socket connection established ஆயிடுச்சு. So that you can do input and output. அந்த சாக்கெட் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸாக வரும். ஸோ அந்த சாக்கெட்டில் தான் நம்ம ஃபஸ்ட்டு அவுட்புட் ஸ்ட்ரீம் வாங்குகிறோம். ஸோ we are going to write something to the client. வாங்கிட்டு and then we are going to write this particular content and then we are calling flush. Flush என்ன பண்ணோன்னா
ஸ்ட்ரீமில் நீங்கள் என்ன எழுதினாலும் அது வந்து டெஸ்டினேஷனுக்கு போய் சேரும். இப்போ ரைட்டுன்றது வந்து ஸ்ட்ரீமில் நீங்கள் எழுதுறீங்க, ஆனால் அது வந்து சாக்கெட் வழியாக கிளைண்ட்டுக்கு போகணும் இல்லையா? இந்த அவுட்புட் ஸ்ட்ரீமே எங்கேருந்து வருது? சாக்கெட்லேருந்து தான் வருது. ஸோ ஃப்ளஷும் வந்து கிளைண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகும். அதுக்கப்புறம் ஃபைனலி நம்ம எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ சாக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணுறோம், சர்வர் சாக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நம்மளோட அவுட்புட் ஸ்ட்ரீமையும் க்ளோஸ் பண்ணுறோம். எல்லாத்தையும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ எப்படி எழுதியிருக்கோம் பாருங்கள், எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறோம். டன். இப்போது இதை ரன் பண்ணலாம். இதை ரன் பண்ணோன்னா இப்போ ப்ரோக்ராம் வந்து வெயிட்டிங் மோடில் இருக்குது. ஸோ நான் சொன்ன அக்செப்ட் மெத்தட் லைன் நம்பர் 16ல் இது வந்து வெயிட்டிங் மோடில் இருக்கும். ஸோ கிளைண்ட் வந்து கனெக்ட் பண்ணால் தான் இதை வந்து ப்ரொசீட் பண்ணும். அது வரைக்கும் இது வெயிட்டிங் மோடில் தான் இருக்கும். இப்போ நம்ம கமாண்ட் லைனில் நெட்ஸ்டாட் -a அப்படின்னு நீங்கள் கமாண்ட் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. இது உங்கள் சிஸ்டமில் எந்தெந்த போர்ட்லலாம் வந்து சர்வீஸ் ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 10,000ல் சர்வீஸ் ஓடிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா இல்லையா? ஸோ அந்த 10,000ல் நம்ம தான் சர்வீஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த சர்வீஸ் வந்து ஓடிட்டுருக்கு. ஏன்னா ஜாவா ப்ரோக்ராம் அந்த சாக்கெட்டை வந்து சர்வர் சாக்கெட்டை க்ரியேட் பண்ணியிருக்கு. 10,000 போர்ட்டில் வந்து அது ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம கிளைண்ட் சாக்கெட் போயிடலாம். ஸோ கிளைண்ட் சாக்கெட்டில் நம்ம என்ன பண்ணுறோன்னா சாக்கெட் க்ரியேட் பண்ணுறோம். ஐபி அட்ரஸ் நம்ம சொல்லணும், எந்த ஐபி அட்ரஸ்க்கு நம்ம கனெக்ட் பண்ணுறோம், எந்த போர்ட்டுக்கு நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்றது சொல்லணும். அதுக்கப்புறம் சாக்கெட்லேருந்து இன்புட் ஸ்ட்ரீம் நம்ம வாங்குகிறோம். ஸோ நம்ம சர்வரில் ரைட் பண்ணுறோம், கிளைண்ட்டில் ரீட் பண்ணுறோம். ஸோ எப்படி வேணால் பண்ணலாம். கிளைண்ட்டில் கூட நீங்கள் ரைட் பண்ணலாம், சர்வரில் நீங்கள் ரீட் பண்ணலாம், எப்படி வேணால் பண்ணலாம். பட் இங்கே வந்து சர்வரில் ரைட் பண்ணுறோம், கிளைண்ட்டில் வந்து ரீட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இன்புட் ஸ்ட்ரீம் வாங்கிட்டோம். அப்புறம் இன்புட் ஸ்ட்ரீம்லேருந்து ரீட் பண்ணுறோம். இது ஒன் ஆஃப் தி வே ஹவு வி ஆர் கோயிங் டு ரீட் தி content from the input stream, and then we are going to write back. இங்கே வந்து அவுட்புட் ஸ்ட்ரீமும் நம்ம வாங்குகிறோம். ஸோ இங்கே வந்து இன்புட் ஸ்ட்ரீமில் டேட்டா ரீட் பண்ணிட்டோம், அவுட்புட் ஸ்ட்ரீமும் நம்ம வாங்கி we are writing back something from client அப்படின்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணுறோம். ஸோ அதை வந்து சர்வரில் நம்ம ரீட் பண்ணணும், பட் நம்ம வந்து கோடு எழுதலை. ஸோ இங்கே நம்ம ரீட் பண்ணுற மாதிரி கோடு எழுதலை. ஃப்ளஷ்ன்னு நம்ம கால் பண்ணுறோம் இல்லையா? இதுக்கப்புறம் ரீட் பண்ணுற மாதிரி கோடு எழுதலை. வேணும்னா எழுதி பார்க்கலாம் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. நான் எழுதுகிறேன் இப்போது. ஸோ இப்போ வந்து சர்வர் சாக்கெட் ரன் ஆகிட்டுருக்கு. நான் இப்போ இந்த கிளைண்ட் சாக்கெட்டை ரன் பண்ணுறேன். ஸோ இது முடிஞ்சோடனே என்ன ஆகுதுன்னா எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஃபைனலி பிளாக்கில் எல்லாமே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இதை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா சர்வரில் வந்து ஒரு system.out.println வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டில் வந்து ஒரு system.out.println வரும். அதுதான் இந்த லைன் நம்பர் 20ல் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ சர்வரில் திஸ் இஸ் ஃப்ரம் சர்வர் அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். ஸோ அந்த திஸ் இஸ் ஃப்ரம் சர்வர் வந்து கிளைண்ட்டில் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ கிளைண்ட்லேருந்து திருப்பி நம்ம எழுதுகிறோம் ஃப்ரம் கிளைண்ட்டுன்னு. ஸோ அதை வந்து நம்ம சர்வருக்கு அனுப்புகிறோம். நம்ம சர்வரில் அதை ரீட் பண்ணலாம். ஸோ இதே மெத்தடாலஜியில் நம்ம ரீட் பண்ணலாம். ஸோ அதை ரீட் பண்ணுறதுக்கு நம்ம கோட் எழுதலாம். இதே மெத்தடாலஜியில் நம்ம ரீட் பண்ணுறோம். இந்த ஐஎஸ்சி வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். ரைட்டா? திருப்பி ட்ரை பண்ணலாம் இப்போது. ஸோ ஃபர்ஸ்ட்டு இங்கே எதாவது சர்வீஸ் ஓடுதான்னு பார்க்கலாம். ரெண்டுமே டெர்மினேட்டட் ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் லெட் ஸ்டார்ட் தி சர்வர். ஸோ சர்வர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லெட் ஸ்டார்ட் தி கிளைண்ட் நவ். கிளைண்ட். ஸோ கிளைண்ட்டில் பிரிண்ட் ஆகிடுச்சு திஸ் இஸ் ஃப்ரம் சர்வர்னு. நம்ம சர்வரில் போய் பார்க்கலாம். இப்போது சர்வர் கன்சோலில் போய் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சர்வர் கன்சோல் இருக்குது, SCR SOCன்னு இருக்குது இல்லையா? இந்த சர்வர் கன்சோலில் போய் பார்த்தீங்கன்னா எதுவுமே பிரிண்ட் ஆகலை. ஸோ இதில் வந்து பிரிண்ட் ஆகலை. ஆனால் சர்வர் இன்னும் ரன் ஆகிட்டே தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சர்வர் இன்னும் ரன் ஆகிட்டே தான் இருக்குது. இதில் எதுவும் வந்து பிரிண்ட் ஆகலை. ஸோ இது ரீடிங்கில் ஏதோ இஷ்யூ இருக்குது. ஸோ இது வந்து பிரிண்ட் பண்ணலை இப்போது. ரைட்? ஸோ ஏன்னா சர்வர் வந்து டெர்மினேட் ஆகலை. இங்கே பார்த்தீங்கன்னா சர்வர் வந்து டெர்மினேட் ஆகலை. ஸோ சர்வர் ஷுட் டெர்மினேட். நார்மலாக டெர்மினேட் ஆகணும். ஏன் டெர்மினேட் ஆகும்னு சொல்கிறேன்னா கிளைண்ட்டும் பார்த்தீங்கன்னா டெர்மினேட் ஆகலை, சர்வர் கிளைண்ட் ரெண்டுமே டெர்மினேட் ஆகலை. ஸோ இதில் ஏதோ ஒரு IO த்ரெட் வந்து பிளாக்கிங்கில் இருக்குது, அதனால தான் இது டெர்மினேட் ஆகலை. ஸோ நம்ம திருப்பி வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கனெக்ஷன் ரீசெட்டுன்னு வந்துடுச்சு. ஸோ அது கிளிக் பண்ணோன்னே மிச்சம் எதுவும் வந்து கில் ஆகிடுச்சு. நம்ம திருப்பி வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ரிவர்ஸில் எழுதியிருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம சர்வர்லேருந்து ஒரு டேட்டா அனுப்பிச்சோம், அது கிளைண்ட்டில் டிஸ்பிளே பண்ணோம். இப்போ ரிவர்ஸில் பண்ணியிருக்கோம். கிளைண்ட்லேருந்து ஒரு டேட்டா அனுப்புகிறோம், ஃப்ரம் கிளைண்ட்டுன்னு அனுப்புகிறோம். அதை வந்து சர்வரில் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம்.
ஸோ அது அந்த ரிவர்ஸில் நம்ம இப்போ பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் சர்வர் ஸ்டார்ட் பண்ணிடலாம், கிளைண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கிளைண்ட் ஸ்டார்ட் பண்ணால் சர்வரில் இந்த டேட்டா வந்திருக்கு. ஸோ SCR/SOCயில் ஃப்ரம் கிளைண்ட் அப்படின்னு டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம கிளைண்ட்லேருந்து ரைட் பண்ணியிருக்கோம், சர்வர் வந்து அதை ரீட் பண்ணுது. ப்ரீவியஸ் கோடும் நான் கமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது இப்படி தான் வந்து பேசிக் சாக்கெட் கம்யூனிகேஷன் வந்து ஒர்க் ஆகுது ஜாவாவில். இப்போ நீங்கள் வந்து ரியலாக இது வந்து ரெண்டு சிஸ்டமில் கூட ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் வந்து 2 சிஸ்டம் வச்சுருக்கீங்க, அந்த 2 சிஸ்டத்துக்கு வந்து ஐபி லுக்கப் இருக்குன்னா இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா சர்வர் ஒரு சிஸ்டமில் ரன் பண்ணுங்கள். அந்த சர்வர் ரன் பண்ணும்போது ஏதோ ஒரு போர்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். கிளைண்ட் வந்து ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். சர்வர் எந்த போர்ட்டில் எந்த ஐபி அட்ரஸில் ஒர்க் ஆகுது, எந்த போர்ட்டில் ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து நீங்கள் கிளைண்ட்டில் கொடுக்கணும். கொடுத்து ரன் பண்ணிங்கன்னா 2 சிஸ்டமில் கூட இது ரன் ஆகும். ஸோ இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணும்போது, இந்த கோடை ரன் பண்ணும்போது நீங்கள் 2 சிஸ்டமில் ரன் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் அந்த ரியல் சாக்கெட் கனெக்ஷன் பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ ஐபி லுக்கப் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு பிங் கமாண்ட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ பிங்கில் வந்து நீங்கள் எந்த ஐபியை வேணால் கொடுக்கலாம், யூஆர்எல்லை கூட கொடுக்கலாம். ஸோ இப்போ கூகுளோட ஐபி வந்து இதுதான் 216.58.203.228. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இன்னொரு மிஷினோட ஐபி இருந்ததுன்னா அந்த பிங் கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த கரண்ட் கம்ப்யூட்டர்லேருந்து அந்த கம்ப்யூட்டருக்கு நம்மளால் லுக்கப் பண்ண முடியுதா. ஸோ இந்த கிளைண்ட் சர்வர் ப்ரோக்ராமை நீங்கள் 2 சிஸ்டமில் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட நம்ம நெட்டை முடிச்சிடலாம். ஸோ நெட்டுன்றது நிறைய தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் கிடையாது. பேசிக்காக ஒரு 2-3 விஷயங்கள் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ நம்ம அடுத்தது வந்து JDBC ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ JDBCயில் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். தேங்க்யூ.